ஹலோ விவர்ஸ். இப்போ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நமக்கு சீரியஸா போட்டுட்டு இருக்கோம். அதனுடைய 3வது கிளாஸ் தான் இது. இது வந்து கிராமரை கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவா பார்க்கலாம். காம்ப்ரிஹென்சிவ்னா என்னன்னா, ஓரளவு கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா முழுக்க அப்படின்னு அர்த்தம். இது கிளாஸ் 3. இதுல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து வந்து கிராமர் வந்து நம்முடைய பேச்சுலையும் எழுத்துலையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்குது அப்படிங்கிறது. அதாவது எழுதும்போதும் சரி பேசும்போதும் சரி நம்ம வந்து கிராமரை இன்பில்டா பண்ணியாச்சுன்னு சொன்னா ரொம்ப நல்லா வந்துடும். இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அதிகமா வருது. நம்ம நேரேட் பண்ணும்போதும் வரும். அந்த டூடஸ் அதனுடைய பயன்பாடு எல்லாம் வந்து வரத்தான் செய்யும். இப்ப பாருங்க, அந்த 3 செய்தி துண்டுகளை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒய் டு வி நீட் டு நோ சிம்பிள் ப்ரெசன்ட். நம்ம ஏன் சிம்பிள் ப்ரெசன்ட் அதிகமா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான். பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் பிளான்ஸ் மாடல் ஸ்கூல் இன் சென்னை அலாங் த லைன்ஸ் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி இருக்குது. இதுல என்ன அப்படின்னா, இந்த தலைப்பு செய்தியில பிளான்ஸ் அப்படிங்க பாருங்க, முதலமைச்சர் வந்து சிங்கிள், அதனால வந்து நம்ம வந்து இதுல போட்டிருக்கோம், சிங்குலர்ல போட்டிருக்கோம் பாருங்க. அடுத்த சப்டைட்ல பாருங்க, டிஎன் சீஃப் மினிஸ்டர் விசிட்ஸ், அதுலயும் பாருங்க எஸ் இருக்கும். அந்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிங்குலர் புளூரல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த செய்தியில பாருங்க, மார்ச் ஆட்டோ சேல்ஸ் ஷோ. சேல்ஸ் வந்து ப்ளூரல், அதனால ஷோன்னு இருக்குது. இதே இது வந்து சிங்குலர் இருந்தா ஷோஸ் அப்படின்னு வந்துடும். மிக்சட் ரிசல்ட்ஸ். அந்த எந்த இடத்துல ஆட்டோ அப்படிங்கிறது நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸையும் சொல்றோம். ஆட்டோ, அப்புறம் வந்து 2 வீலர், கார் எல்லாத்தையும் சொல்றோம். 3வது செய்தியில பாருங்க, சர்வன் டிராமா வார்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் டெல்ஸ் பாருங்க, ஹைகோர்ட் வந்து சிங்குலர், சோ டெல்ஸ். யூத் ஹெல்டு ஃபார் ரேசிங் அண்ட் ரோட்ஸ். ரோட்ல வேகமா போகக்கூடிய யூத்துக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல முக்கியமான வார்த்தை வந்து பிளான்ஸ், ஷோ, டெல்ஸ். இதுல எஸ் வருது, எஸ் வரல அப்படிங்கிறது தான். இது எந்த மாதிரியான சூழ்நிலையில பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. உண்மைகள் மற்றும் நீண்ட காலமாக உண்டாக இருக்கும் விஷயங்கள், இது இன்டர்னல் ட்ரூத் அப்படின்னு நாங்க இங்கிலீஷ் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம செய்தித்தாள்கள்ல ரொம்ப அதிகமா பார்க்கலாம். நம்ம வந்து நேரேட் பண்ணும்போதும் இந்த டூ டஸ், டஸ் நாட், டூ நாட் இதனுடைய பயன்பாடுகளை அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய ஃப்ளூயன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% வரும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு இதுக்கு போகலாம். பாருங்க, இந்த சிம்பிள் ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் பிரைமரிலி யூஸ் ஃபார் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள். We also use the simple present for thoughts, எண்ணங்கள், and feelings, நம்முடைய உணர்வுகள். I think so, it's okay, I understand the problem, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஸ்டேட்ஸ் அப்படின்னா நிலை அப்படின்னு சொல்லுவோம். I am here, he is there அப்படிங்கிற மாதிரி. திங்ஸ் ஸ்டேயிங் த சேம், ஒரே மாதிரியான சில விஷயங்கள் வந்து எர்த் இஸ் ரவுண்டு அந்த மாதிரி. ஃபேக்ட்ஸ் உண்மைகள், அந்த திங்ஸ் தட் ஆர் ட்ரூ ஃபார் எ லாங் டைம். இதை தமிழாக்க நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி லவ்ஸ் செஸ், ஒரு ஃபீலிங். அவர் வந்து செஸ்ஸை வந்து ரொம்ப விரும்புறாரு. மை மதர் ஆஃபன் ஒர்க்ஸ் லேட் அட் நைட். என்னோட அம்மா வந்து ராத்திரி வந்து ரொம்ப முழிச்சு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரிப்பீட்டட் ஆக்ஷன். திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்ட், ஒரு உண்மை. இந்த வீடு என்னுடைய நண்பனுடைய வீடாக்கும் அப்படிங்கிறது. இந்த லேப்டாப் காஸ்ட் ருபீஸ் 40,000, உண்மை. இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ஸை ஜாஸ்தியா பயன்படுத்தலாம். அட் திஸ் ஸ்டேஜ் டோன்ட் ட்ரை டு டிஸ்டிங்விஷ் ஒன் ஃப்ரம் த அதர். இப்போ வந்து பட் ஃபார் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் இட் நெசசரி தட் ஹவு டு மேக் த பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் விவிட். இந்த பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸை கம்பன் சொல்லிட்டாரு, திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது விவிடா. இது வந்து நீங்க கிரிக்கெட் கமெண்ட்ரியில அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் என்னன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான். த கமெண்ட்ரிஸ் டிராமாட்டிக் அண்ட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் கேட்சிங். ஒரு கமெண்ட்ரி வந்து டிராமாட்டிக்கா மாறுறதும், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் வந்து கேட்சிங்கா இருக்கிறதும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பகுதியினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல சிம்பிள் ப்ரெசன்ட் அஃபர்மேட்டிவ் சொன்னா நம்ம வந்து நேர்மறையான வாக்கியங்கள். இதுல பாருங்க, ஐ வி யூ தேக்கு நான் வாக் ஈட் ஸ்விம் தான் சொல்லியிருப்பேன். எந்த வெறுப்புலையும் சேர்த்துடவே கூடாது. ஐ வி யூ தே, இதை மறந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல ஹி ஷி இட், அதில் பாருங்க எஸ் சேர்த்திருப்போம். வாக்ஸ், இட்ஸ், ஸ்விம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த வெறுப்புனாலும் எஸ் போட்டுக்கிடலாம். இந்த ஹீங்கிறது ராமனா மாறும், ஷீங்கிறது கோமதியா மாறும், இட்டுங்கிறது ஏதாவது ஒரு பொருள் அல்லது திங்கா மாறும்.
இதை எஸ் இல்லாத ரெண்டு தன்மை. இதுதான் இந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமானது. நேர்மறை. அடுத்தது பாருங்க, எதிர்மறை நெகட்டிவ். அதுல வந்து பாருங்க, இந்த எஸ் இல்லாததுல பூராம டூ நாட் டூ நாட் டூ நாட் சொல்லியிருப்பான். எஸ் உள்ளது பூரா டஸ் நாட் டஸ் நாட். இது வந்து சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேசும்போது நம்ம நிறைய தப்புடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து prone to commit so many mistakes. I do not walk, they do not swim இந்த மாதிரி சொல்லிக்கலாம். He does not walk, it does not swim இந்த மாதிரி சொல்லிக்கிடலாம். அப்ப இந்த எஸ் போடுறது போடாததான் இந்த நெகட்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததுல பாருங்க, அடுத்த பகுதியை பார்க்க போனோம்னா, இது வந்து இன்டராக்டிவ். கேள்வி எப்படி கேட்கணும் பாருங்க. எஸ் இல்லாததுல பூராம டூ சேர்க்கணும். டூ முதல்ல கொண்டு வந்துக்கணும். இந்த ஐவியூ டே அப்படிங்கிற அந்த ப்ரோனோனை அடுத்ததா கொண்டு வந்துக்கணும். எஸ் இல்லை, அதனால அது வாக்கு ஈட்டு அப்படியே வச்சுக்கிடணும். டு வி வாக், டு யூ ஈட் இந்த மாதிரி. எஸ் உள்ளதுல பாருங்க டஸ் போட்டுரும். அதனால இந்த வாக்கு, இந்த கடைசி உள்ள வாக்குல நம்ம வந்து எஸ் போட்டக்கூடாது. ஏன்னா அந்த எஸ் எடுத்தா இதுல போடுறோம். டூ பிளஸ் எஸ் இஸ் டஸ். டஸ் கி வாக்கு, டஸ் ஷி ஈட், டஸ் இட் ஸ்விம் அப்படின்னு சொல்லிக்கணும். இதை வந்து நிறைய தடவை பண்ணும்போது தான் நமக்கு நல்ல முறையில பேசவும் வரும், எழுதவும் வரும். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த அடுத்த பகுதியிலையும் இன்ட்ராகட்டிவ் தான். இங்க பாருங்க, இதுல வந்து நிறைய அந்த டூ டஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எந்தெந்த பகுதி எந்தெந்த பகுதியோட சேருது அப்படின்னு நிறைய சென்டென்சஸ் நீங்க தயார் பண்ணலாம். தயார் பண்ணி பாருங்க. ஹவ் ஆஃபன் டஸ் த ஷோ ஸ்டார்ட், எவ்வளவு அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி. வென் டஸ் யுவர் பிரதர் பிளே, எப்ப வந்து உங்க பிரதர் வந்து பிளே பண்றாரு, விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி. வேர் டு யுவர் ரிலேட்டிவ்ஸ் லிவ், எங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த ஈட் அவுட் இதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க. இதுல வந்து காம்ப்ளிமெண்ட் நாங்க சொல்லுவோம், இதையும் சேர்த்துக்கிடுங்க. எங்கெங்க பொருந்தது அப்படின்னா சென்டென்சஸ் மேக்கப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல லாங்குவேஜ் வரும். ரைட்டிங்கும் சரி, ஸ்பீக்கிங்கும் சரி, ரெண்டுமே வந்துடும். அடுத்த பத்தி பார்க்கலாம். இதுல என்னன்னா, இதுல வந்து நான் ஆன்சர் வந்து ஐன்னு ஆரம்பிச்சிருக்கனால வெஜிடபிள் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிற இந்த வெர்பை வந்து அப்படி வந்து போட்டுற வேண்டியதுதான் டிட்டோ அப்படின்னு அர்த்தம். நான் வாசிக்கிற பாருங்க. ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் வெஜிடபிள் புலாவ். வெஜிடபிள் புலாவ் தயார் பண்ண விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் த ஸ்டவ். ஸ்டவ்வை வந்து நான் பொறுத்துறேன். லைட் அப்படி வச்சுக்கிடணும். அண்ட் ஐ பிளேஸ் த வெசல் அந்த ஸ்டவ். அந்த வெசலை வந்து ஸ்டவ் மேல வைக்கிறேன். ஐ போர் ஊத்துறேன் த கீ வெசல், ஹீட் பண்றேன். சாட்டே த ஆனியன்ஸ் டில் டன். இப்போ வந்து வதக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் சாட்டே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்ட் வெக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஐ ஆட், அப்படிதான் எஸ்லாம் சேர்த்துடக்கூடாது. தென் ஐ ஆட் வெஜிடபிள்ஸ் லைக் பொட்டாட்டோ, பீன்ஸ், பீஸ் அண்ட் கேரட்ஸ் விச் ஆர் ஃபைன்லி ஸ்லைஸ்டு. துண்டாக்கப்பட்ட இந்த பொட்டாட்டோ, பீன்ஸ், பீஸ்லாம் சேர்க்கணும். அண்ட் ஐ குக் அப்படியே வச்சுக்கணும். டில் தே பிகம் டெண்டர். அதை டெண்டரா மாறுற வரைக்கும் குக் பண்றோம். தென் ஐ ரிமூவ் இட் அண்ட் செட் அசைடு. தூர வச்சுக்கிட்டோம். அதை ரிமூவ் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அப்படியே தான் எஸ் போடாம தான் சொல்லணும். தனியாக தூக்கி வச்சுக்கிட்டோம். ஆஃப்டர் தட் அது பிறகு ஐ சாட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதை இஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து தயார் பண்ணணும். பே லீவ்ஸ் எல்லாம் போடணும். டர்மரிக் வந்து மஞ்சள், காடமம், க்ளோவ்ஸ், பெப்பர் இந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம அதை தயார் பண்றோம். தென் ஆட் த ரைஸ் அண்ட் ஃப்ரை ஃபார் 2 minutes. ஒரு 2 நிமிஷத்துக்கு ரைஸ் ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்றோம். ஐ ஆட் வெஜிடபிள்ஸ் அண்ட் குக். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் குக் பண்றோம். ஆஃப்டர் தட் ஐ ஆட் 4 cups ஆஃப் பாயிலிங் வாட்டர். பாயிலிங் வாட்டர் 4 கப்பு சேர்க்கிறோம். தென் ஐ வெயிட் டில் த ரைஸ் இஸ் டன். ஐ சர்வ் இட் ஹாட். இப்போ வந்து ஹாட்டா வந்து சர்வ் பண்றோம். இதுல வந்து ஹீ சீட்டை போட்டு பழகிட்டீங்கன்னா, ஐக்கு தலை ஹீ சி அப்படின்னு போடும்போது அந்த வாண்ட்ஸ், லைட்ல லைட்ஸ், பிளேஸ்ல பிளேசஸ், அப்படி வந்து எந்தெந்த வெர்பு நாங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்கோமோ அதுல எஸ் கண்டிப்பா நீங்க சேர்த்தாகணும். ஹி ஷி இட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு பயிற்சி போட்டு பாருங்க. ரொம்ப அருமையா வந்து பண்ணலாம். எக்ஸசைஸ் 2 போய் பார்க்க போறோம். அதுல பாருங்க, இதுல வந்து ஒரு சின்ன கதையை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்பில்ட் கிராமர் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல பண்ணும்போது நம்ம புரியுது ரொம்ப கூடும். நம்மளோட ரைட்டிங் மென்டாலிட்டியும் நல்ல ஷேப் ஆகும். மங்கி ஹண்டர்ஸ் டேஷ், அது வந்து யூசஸா, அது நீங்க நாங்க ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். எ பாக்ஸ் இஸ் அன் ஓப்பனிங் இன் த டாப், பிக் எனஃப் ஃபார் த மங்கி டு ஸ்லைட் இட்ஸ் ஹேண்டில். இந்த ஸ்லைடுங்கிற அட்வான்ஸ்டு வெக்காபுலரி கையை உள்ள நுழைக்குது அப்படிங்கிற. இன்சைட் பாக்ஸ் ஆர் நட்ஸ், அங்க வந்து நட்ஸ் இருக்குது. த மங்கி இது கிராப்ஸா த நட்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேண்ட் ட்ரைஸா
to get his hand out, but the opening is big enough for the hand to slide in, but too small for the first to come out. அது கையை உள்ள நுழைக்கும் போது உள்ள போயிருது, பட் வெளியே எடுக்கும்போது அப்படி வந்து மூடிக்கிட்டே இருக்கனால ஃபிஸ்ட் மாதிரி வச்சிருக்கனால வெளியே எடுக்க முடியல. Now the monkey, இங்க ஹேவா ஹாசா, ஹேவா ஹாசா a choice either to go off the nuts and be free forever or hang on to the nuts and get caught. இப்ப இந்த நட்ஸை வச்சிருக்கவா இல்ல அதுல போட்டுறவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்கோம். இது எஸ் சேர்க்கறது சேர்க்காத நாங்க வந்து நீங்க ஆன்சர்ல பாத்துக்கலாம். எஸ் கொஞ்சம் யூகம் பண்ணுங்க. வாட் இட் பிக்கா பிக்ஸா எவ்ரி டைம் இட் ஹேங்ஸ் ஆன் டு த நட்ஸ், ஹேங்ஸா ஹேங்கா அண்ட் கெட்டா கெட்ஸா அப்படிங்கிறதா. இது ஆன்சர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ வியூவர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து எஸ் போடுறது எஸ் போடாது. அப்ப இந்த டூ டஸ், டூ நாட், டஸ் நாட், இந்த மாதிரி விதமான விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப பேசும்போதோ எழுதும்போதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ளூயன்சி, உங்களோட ரைட்டிங் எபிலிட்டி ரொம்ப நல்லா ட்ரெமண்டஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, கமெண்ட் கொடுங்க, பெல் ஐக்கான், ஆல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.